ஹலோ பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ், என் பேர் ஹலிதா. நான் போர்சம் பிபி படத்தோட டிரெக்டர். இப்போ போர்சம் பிபி படத்தோட சாங்ஸ் எப்படி உருவாச்சுன்னு பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு நான் தான் லிரிக்ஸ் எழுதியிருக்கேன். என் கூட அருள்தேவ் சார் இருக்கார். என்னம்மா விளாட்றாங்களே, நம்மளும் எப்படியெல்லாம் விளாண்டுருப்போம். அதெல்லாம் ஒரு காலம். இந்த லாலிபப்லாம் நம்ம லைஃப்பில் வராத காலம். பொம்பளை பிள்ளைன்னு ஒன்று உயிர் வாழ்தான் கூட தெரியாது. ஏண்டா எங்கள் பட்டாப்பட்டின்னு ஒரு படத்தில் ஒரு சாங் ரொம்ப பிடிக்கும். இதுவரை இதுவரை முகம் பார்த்தேன்னு ஒரு சாங் ஹரிஹரன் அண்ட் மமதி பாடியிருந்தாங்க. ஸோ என்லெஸ் டைம் அந்த பாட்டு கேட்டிருக்கேன். ஸோ அந்த பாட்டு கேட்டுட்டு ப்ளஸ் இன்னொரு படம் பாரின்கிற ஒரு படத்தோட ரீரெக்கார்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரெண்டுமே அப்பேரண்ட்லி சேம் மியூசிக் டைரக்டர்னு தெரிஞ்சு இவரை தேடி நான் வந்தேன். ஆமாண்டா, நான் லூஸு தான். இத்தனை நாள் அவள் காலை ஒன்று போகிற மட்டும் தான் எது நினச்சோம் பாரு. நம்ம லூஸு தான். ஏய் என்னடா, எங்கள் அப்பத்தை தான் சொல்லும், உன் கல்யாண சாமானம் குஞ்சுமணி பார்த்து வச்சுக்கன்னு. இப்போ தானே தெரியுது கல்யாண சாமானம் கொலை கூட பண்ணுன்னு. டேய் பெட்ஷீட் எங்கே எடுத்துகிட்டு போகிற? ஊரின் போயிட்டேன்னு நினைக்கிறேம்மா, போய் துவைச்சு எடுத்துகிட்டு வரேன். என்னடா என்ன இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தா முதவே சொல்லியிருக்க வேண்டியதானா? நம்ம இந்த படத்துக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண சாங் வந்து கோங்கிற ஒரு பாட்டு தான். பயங்கர ஒரு மிஸ்சீஃபாக இருக்கணும். படம் ஆரம்பித்து ஒரு 5th மினிட்ல அந்த சாங் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு சாங் தேவைப்பட்டுச்சு. ஒரு ப்ராப்பராக ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் மாதிரி. ஸோ சார் அவர் பண்ணி வச்சுருந்த சாங்ஸில் ஒரு ப்ராப்பர் ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் இருந்தது. ஸோ அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு ஆஃப்கன் ஒரு பாஸ்டோ சாங் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே அதை ஒரு மிக்ஸ் பண்ணி கோன்னு ஒரு சாங் பண்ணியிருக்கோம். டேப் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து அந்த டேப் இந்தியன் ரிதம்ஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று இந்த காங்கோ ரிதம்ஸ் வேர்ல்டு ரிதம்லாம் இருக்கும். அந்த மாதிரி வந்து காங்கோஸ் யூஸ் பண்ணி ஒரு ரிதம் ஒன்று பண்ணோம். ஸோ ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணோம் இந்த சாங்கில். அங்கங்கே வர்ற மாதிரியே நாங்கள் பிளான் பண்ணி ஸோ அந்த ரிதம் பிரேக் பண்ணி பண்ணது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுது. ப்ளஸ் இது எடுத்தது வந்து பார்த்தா சூப்பர் சிங்கர்ஸ்லாம் பாடியிருக்காங்க. அஜித், அப்புறம் இன்னொரு கௌதம் அண்ட் விக்னேஷ். அதாவது ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ஸில் வந்து ட்ரெயின் ஆகி வந்த பசங்க அவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு வாய்ஸ் டேக் எடுக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எந்த ஸ்டைலில் சொன்னாலும் அவ்வளோ அழகாக கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பாடினாங்க. இப்போ ஒரு அந்த ஆங்க்ரி பேர்ட் சாங் எடுத்துக்கிட்டால் வந்து ஒரு ரேப் போர்ஷன் அப்படின்னா வந்து அவ்வளோ ஒரு எந்துவாக ரொம்ப அழகாக பாடினானுங்க. அதுக்கப்புறம் அந்த கொக்கோ சாங்லையும் அதே மாதிரி தான் ரொம்ப அந்த சாங்கோட நேட்டிவிட்டி அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹாரி பாட்டர் நிறம் மங்கா நினைவாக என்றும் இருப்பாயே, சிக்கனமாக காதல் செய்ய மனம் அறியவில்லையே. ஃபஸ்ட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த சூப்பர் சிங்கர்ஸ் வச்சு கோகோ சாங் ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேம் டே வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு சேம் டே ஆங்க்ரி பேர்ட்ஸுங்கிற ஒரு சாங்கு அதே வாய்ஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணோம். மெயினாக ரஞ்சித் பாடுவார், இவங்க கோரஸ் இந்த பசங்க பாடுவாங்க. ஸோ சேம் டே அவங்க ரெக்கார்ட் பண்ணி ஃபுல் எனர்ஜி, அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பீட்டான சாங்கு. அவ்வளோ எனர்ஜியில் பாடிட்டு திரும்பி போகும்போது அஜித் வந்து ஃபெயிண்ட் ஆகி விழுந்திருக்கான் காரில். எனக்கு கேட்டேன்னா ரொம்ப கஷ்டமாயிது. ஏன்னா அஜித் வந்து எவ்வளவோ ஷோஸ் பண்ணியிருக்காப்புல, கான்சர்ட்ஸ் வந்து வெளியில் பண்ணியிருக்காப்புல. ஸோ இது வரைக்கும் அவன் ஃபெயிண்ட் ஆகி விழுந்ததே கிடையாது. என்னோடய இதுக்கு வந்து அவன் ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அவனுக்கு டோக்கன் ஆஃப் லவ் ஏதாவது கொடுக்கணும் அவன் ஹார்ட் ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன கொடுத்தாலும் தீராது. அதனால் நாங்கள் வந்து ஒரு சோலோ சாங் அவனுக்காக நான் கொடுத்தேன். உன் போன்ற தங்கம் யாரும் இல்லை. அந்த லிரிக்குமே வந்து அவனுக்காகவே நான் எழுதினேன். உன் போன்ற தங்கம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் லஞ்சு கூட சாப்பிடாம அந்த ஸ்பிரிட்டடாக இருந்தான். நெக்ஸ்ட் நாங்கள் பண்ண சாங் வந்து என் உலகம் சாங். என் உலகம் நீதானே நண்பா, ஆருயிரும் நீதானே நண்பா, ஓர் உண்மை நீ உன்னுள் வை. இதுவும் என் உலகம் நீதானே நண்பா, ஆருயிரும் நீதானே நண்பா. இதுவும் ரொம்ப அழகான வரிகள், ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு.
இந்த சாங்கில் வந்து குவார்டெட் அண்ட் பியானோ மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுவோமே. என் உலகம் வந்து அவருக்கு சாங் மாண்டாஜ் என்ன வரும் அப்படிங்கிறதையும் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஷாட் இது சார், செகண்ட் ஷாட் இதுன்னு ஷார்ட் பிரேக் டவுன் வந்து முன்னாடியே அவருக்கு தெரியும். என்னோட டெஸ்க்டாப்பில் ஷார்ட் டிவிஷன் எழுதிட்டேன். என்னோட டெஸ்க்டாப்பில் தான் லிரிக்ஸ் எழுதினேன். போய் ஷூட் பண்ணேன், அதே டெஸ்க்டாப்பில் எடிட் பண்ணேன். எவ்ரி திங் ஹேப்பன் இன் ஒன் டெஸ்க்டாப். அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து நான் வந்து பேசிக்கலாக நான் கீபோர்ட் ப்ரோக்ராமர் ஃபார் வித்யாசாகர் பாஸ்ட் 15 years. அதனால வந்து எனக்கு வந்து இங்கே சென்னையில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் எனக்கு ரொம்ப தெரியும். யார் யார் பெஸ்ட் பிளேயர்ஸு அப்படின்றது ஒரு நல்லா தெரியும். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ப்ரூஸ்லி வந்து எனக்கு பட்டாப்பட்டியிலேருந்தே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அருமையான பிளேயர். அவரு தான் இந்த படத்தில் வர்ற பூவரசம் பிபியில் எல்லா சாங்கும் அவர் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. மேனாடு வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து ட்ரம் பண்ணியிருக்காரு லைவ். எனக்கு அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்னால் இது ப்ரீவியஸ் மூவிஸில் என்னால் யூஸ் பண்ண முடியல. இந்த இதில் எனக்கு அவரை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குவார்டெட் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இந்த படத்துக்காக நான் பண்ணுறேன். ஃபீல்டில் இது வரைக்கும் யாரும் பண்ணலைன்றது தான் எனக்கு தெரியுது. வேறு யாரும் அந்த குவார்டெட் வச்சு ஒரு சாங் வந்து பண்ணதான் எனக்கு தெரியல. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம்னா வந்து எல்லாமே ரொம்ப வினோதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இந்த படத்தில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த சவுண்ட்ஸ் நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் பிளாஸ்டிக் ட்ரம்போனில் வந்து நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் சார்கிட்ட வந்து இந்த டூடோக்கு ஹேங் ட்ரம்ஸு அது மாதிரி லைக் வேர்ல்ட் மியூசிக் கேட்கும்போது இங்கே யூஸ் பண்ணாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து நிறைய ரிசர்ச் நிறைய பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணணுன்றது முதலே நாங்கள் எங்களுக்கு எல்லாமே பிளான்ட் ஒர்க்கு. அதனால் இது ரொம்ப கரெக்டாக செதுக்கி வந்திருக்கு இந்த மூவி. ஞாயிறு தினங்களின் பொழுது சாயும் போது ஏங்கி தவித்திடும் மனதை என்ன சொல்ல. படத்தில் ஃபீச்சராக போகிறது வந்து அபயோட வெர்ஷன் தான். பட் கார்த்திக் இது வந்து நாங்கள் கம்போஸ் பண்ணும்போதே வந்து கார்த்திக்கோட வாய்ஸ் வச்சு தான் தேவைப்பட்டது. பட் படத்துக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் பயங்கரமாக ஒர்க் பண்ணி சரி ஓகே அப்படின்னு சொல்லி அபயோட விஷயம் ஃபிக்ஸ் பண்ணது. பட் கார்த்திக் இன்னொரு சாங் பியூட்டிஃபுல்லான சாங் பாடியிருக்காரு. என்னுலகம் சாங் கார்த்திக் தான் பாடியிருக்காரு. நீ நிறம் மங்கா நினைவாக என்றும் இருப்பாயே, சிக்கனமாக காதல் செய்ய மனம் அறியவில்லையே. இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிக்ஸ், ஞாயிறு தினங்களின் பொழுது சாயும் போது ஏங்கி தவித்திடும் மனதை என்ன சொல்ல அப்படின்ற ரொம்ப லிரிக்ஸே வந்து ரொம்ப மனசை வருடுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அந்த இதில் தான் நான் அந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணேன். நாம் நேசிக்க வெகு நாள் கழியணும், குறை மாத குழந்தை கூறும் அகங்கை மரக்கன்றை ஊன்றி
ஊன்றி வைத்தேன் என்னுள்ளே மெல்ல வளரவே. தரங்கெட்ட ஊரில் உன்னை கரங்கொண்டே நான் காப்பேன். நாட்கள் போகட்டும் தரரர ரரர தரர ரரர தாருரு துரு. லைக் சினிமாட்டோகிராஃபர் மனோஜ் பரமஹம்சா எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹீ இஸ் த ப்ரொடியூசர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஹீ ஒன்லி இனிஷியேட்டட் த ப்ராஜெக்ட். அவர் வந்து நிறையா இந்த படத்துக்காக எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓகே, என்னென்ன அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து கம்மியாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ எல்லாமே இப்போ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பெரிய படம் மாதிரி இருக்கும். இப்போ பெரிய படத்துக்கு கூட டெய்லி இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து டெய்லியுமே எப்போ வேணாலும் நம்மளோட கையில் இருந்தது. ஸோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அவர் வாங்கினார். மெயினாக பார்த்தா ரெட் கேமரா வாங்கினார். ஸோ எல்லாமே ஒரு க்ரூ, ஒரு யூனிட் வந்து நம்மக்கிட்ட இருந்தது. ஸோ க்ரூ அப்படின்னு பார்த்தா மேஜர் பேக் போன் வந்து மனோஜ் பரமஹம்சா. அதுக்கப்புறம் எடிட்டிங் நான் தான் பண்ணேன், லிரிக்ஸு கலரிஸ்ட் நான் தான் பண்ணேன், ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் சார் பண்ணார். ஸோ இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங். ஸோ கிட்ஸ்ன்னு தேவைப்பட்டப்போ எனக்கு யாருமே மைண்டில் இல்லை. இப்போ ஹீரோஸ்னால் அவங்க இன்னாருன்னு தெரியும், அவங்களுக்காக நம்ம சீன்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இதில் வந்துட்டு எனக்கு கதை பண்ணிவிட்டு கிட்ஸ் வந்து நாங்கள் கேபிள் டிவியில் விளம்பரம் கொடுத்தோம். ஊராக போய் பொள்ளாச்சி, மதுரை, கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயும் போய் கேபிள் டிவியில் விளம்பரம் கொடுத்து கிட்ஸ் ஆடிஷன் பண்ணோம். மோர் தென் ஒரு 2000-3000 கிட்ஸ் ஆடிஷன் பண்ணி அதில் செலக்ட் பண்ணவங்க தான் கௌரவ் அண்ட் பிரவீன் கிஷோர் 2 பேரும். வசந்த் வந்து ஆல்ரெடி நடிச்சிருக்காரு ஆரண்ய காண்டம் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு அந்த படத்தில் கொடுக்காப்புலின்னு ஒரு கேரக்டர். ஸோ இந்த 3 பேர் தான் லீட். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நியூ ஃபேஸ் தான் மற்ற கிட்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆடிஷன்லேருந்து செலக்ட் பண்ணது தான். கௌரவ் காலை பார்த்திங்கன்னா அந்த பையன் ஒரு டீம் வச்சுக்கிட்டு ஒரு 4-5 பசங்க வச்சு அவன் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு 5-6 பேர் வச்சுட்டு அவங்க ஆல்ரெடி படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்களோட ஃபோனில். அவங்க டிஜிட்டல் கேமரா வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்னென்னமோ படம் எடுத்துகிட்டு ஹாரர் படம், ஒரு ஸ்விம்மிங் பூலில், அப்புறம் ஒரு நடு காட்டில், அந்த மாதிரிலாம் வந்து படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு நம்ம எவ்வளோ லேட்டாக பண்ணுறோம் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங், இவங்களாம் சீக்கிரம் பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணுச்சு. என்ன கொடுத்தாலும் பண்ணுவான், எங்கேருந்து குதிக்க சொன்னாலும் குதிப்பான். அவன் ஒரு 12 வயசு தான் ஆகுது, அப்படி இருக்கவே இருக்காது. அவனோட டிட்டர்மினேஷன், வில் பவர் அவ்வளோ ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோக்கு உண்டான ஒரு விஷயம் தான் அவனுக்கு இருக்குது. அடுத்து வந்து ஜாயின் பண்ணது வந்து பிரவீன் கிஷோர். அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷையான ஆளாக தான் இருந்தான். அவனை வந்து ரொம்ப இந்த கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு தான் ஆடிஷனுக்கு வந்தான். ஒரு பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அங்கே காஞ்சனான்னு ஒரு பாட்டு பின்னிட்டான். என்னடா இப்படி பண்ணுறான்னு சொல்லி எனக்கு டோட்டலாக ஏதோ ஒரு ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நான் அவனை டெஸ்ட் பண்ணேன். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக தேவைப்பட்டுச்சு, கொஞ்சம் ஸ்லைட்லி ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். அப்புறம் வசந்த், அவன் வந்து ஆல்ரெடி நடிச்சிருக்கான். நான் சொல்லணுன்ட்டு இல்லை, ஆல்ரெடி அவனுக்கு எங்கே போனாலும் அவனுக்கு தெரியும் இந்த பையன் தான் வெயிலில் நடித்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த 3 பேருமே என்னோடய டோட்டல் ஸ்வீட் ஆர்ட்ஸ். அவங்களெல்லாம் பேர் கூட சொல்லி கொடுக்க மாட்டேன். நான் வந்து தங்கம்னு சொல்லுவேன், ஆனால் எப்போ யாரை தங்கம்னு சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும், திரும்பி பார்ப்பாங்க. நான் தீயணைப்பு வீரன் ஆகணும்டா. நேற்று கூட ஒரு கனவு கண்டேன். ஸ்கூலே தீப்பிடிச்சு எரியுது, எல்லாம் துபு துபுன்னு ஓடுறாங்க. நான் தான் தீயணைச்சேன், அதை லாலிபாப் மட்டும்தான் பார்த்துச்சு. எப்படி இருக்கேன் ட்ரீம்? எல்லாரும் இந்த பூவரசம் பிபி இந்த சாங்ஸ் எல்லாரும் நல்லா கேளுங்க. ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். May 30th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் அ சம்மர் அட்வென்ச்சர். உங்களுக்கு செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு தேட்டர் அப்பீல் இருக்க ஒரு படம். நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும். அண்ட் கண்டிப்பாக யூ லவ் த கிட்ஸ் ஆஸ் ஐ டிட். தேங்க்யூ.